வணக்கம் மக்களே, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஷீரீஸ். இன்னைக்கு நம்ம சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் கதை புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல மாக்ராவை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க குவீன் வந்து உன் கல்யாணத்தை பார்க்க நம்ம அப்பா இல்லாம போயிட்டாரே அப்படின்னு சொல்றா. அங்க ஒரு பொண்ணு மாக்ராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கா. மாக்ரா கையில ஒரு காப்பு மாதிரி போட்டிருக்கா. அது அல்கெனி முறைப்படி பாபாவை மாக்ரா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான அடையாளம். நமக்கு தாலி மாதிரி அவங்களுக்கு காப்பு. அந்த பொண்ணு மாக்ராவோட காப்பை கலட்ட ட்ரை பண்றா. ஆனா மாக்ரா அதை கலட்ட கூடாதுன்னு சொல்லிடுறா. இளவரசி, நீங்க இந்த காப்போட கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அது நம்ம பாயன் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றா. பக்கத்துல இருந்த குவீன், நீ இளவரசிக்கே லா சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கும் இதே நிலைமை தான், இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு திட்டி அனுப்பிடுறா. குவீன் மாக்ரா கிட்ட, நீ இப்போ ஹார்லான எனக்காக கல்யாணம் பண்ணிக்க போற, நீ என்ன முழுசா நம்பலாம், நான் என்னோட பாட்டை கரெக்டா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா குவீன் பேசுறது மாக்ராக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஹார்லான் ஒரு டியூனிங் ஃபோர்க்கு கிஃப்ட் பண்ணிருப்பான்ல, அதை தட்டி அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கா. மாக்ராக்கு அவ பேசுறது பிடிக்கவே இல்ல அப்படின்றது குவீனுக்கு புரிஞ்சிருது. அதனால அவ பாசமா மாக்ராவோட தலையை கோதி விட்டுட்டு இருக்கா. நீ சின்ன பொண்ணா இருக்கப்போ இதே மாதிரி தான் நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்றா. மாக்ராக்கும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அதனால அவளும் நீ நிறுத்தாத, பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல பாபாவும் மத்தவங்களும் பென்சாக்கு போயிட்டு இருக்காங்க. சீக்ரெட் சொசைட்டில இருந்த அந்த பொண்ணு ஹனிவாவை அவளுக்கு பின்னாடி தான் வர சொல்லிருப்பா. ஆனா ஹனிவா கேட்க மாட்டா. வேணும்னே அவளுக்கு முன்னாடி போயிருப்பா. பாபா போய் அட்வைஸ் பண்றாரு, உன்னை பாதுகாக்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி வர பாரிஸால நடக்க முடியல. அப்போ டமாக்டிஜூன் வந்து அவளை பிடிக்கிறான். என்ன தொடாத அப்படின்னு பாரிஸ் கத்துறாங்க. நீ இவ்வளவு நாள் விச் ஃபைண்டரா இருந்திருக்கீல்ல, சுமார் எத்தனை பேரை கொண்டு இருப்ப அப்படின்னு கேட்க டமாக்டிஜூன் அதெல்லாம் கணக்கே இல்ல அப்படின்னு சொல்றான். ஓ, நீ பண்ண கொலையெல்லாம் பத்தாதுன்னு இப்போ ராணிய வேற கொலை பண்ண போறியா, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாரிஸ் சொல்றான். இப்போதான் நமக்கு தெரியுது இவ ராணிய கொல்றதுக்கு தான் பென்சாக்கு போறான்னு. அவதான் மொத்த கேன்சவாவே அழிச்சிட்டாலே. அதுல இருந்த அவனோட வீரர்களோட குடும்பமும் சேர்ந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கு பழித்திக்க தான் இவன் போறான் போல. ட்ரிவான்டிஸ்ல பாபா தப்பிக்கும் போது சில பேரை கொண்டு இருப்பார்ல, அவங்களுக்கு எல்லாம் இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி இறந்து போன ஒருத்தரோட அம்மா அவன் பாடிக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஈடோவாஸ் அவங்க கிட்ட, உங்க பையன் ஒரு ஹீரோவா செத்துருக்கான், ட்ரிவான்டிஸ் அவனோட தியாகத்தை என்னைக்குமே மறக்காது, உங்க பையன் சாவுக்கு காரணமானவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் ரென் ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ விச் ஃபைண்டர்ஸ்ல ஒரு ஆளு ஈடோவை பாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். என்ன விஷயம் ஈடோ கிட்ட மட்டும் தான் சொல்லுவானா. ஈடோ அவனை கூட்டிட்டு வர சொல்றான். அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. நான் ஒரு விச் ஃபைண்டர், என்னோட வேலையே பார்வை இருக்கிறவங்கள தேடி தேடி கொள்றதுதான். ஆனா எங்க ராணி இப்போ பார்வை இருக்கவங்கள விச்சஸா கன்சிடர் பண்ண கூடாதுன்னு சொல்றா. இது ரொம்ப தப்பா இருக்கு, அதனால நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். குவீன் வயித்துல இருக்கிறதா ராஜ குடும்பத்துல மொத பிறக்க போற பார்வையுள்ள குழந்தை கிடையாது. ஆல்ரெடி அந்த ராஜா குடும்பத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இப்ப அவங்க முழுசா வளர்ந்து பெரிய ஆளா நிக்கிறாங்கன்னு சொல்றான். ஈழவாஸ் அவன் கிட்ட, அதுல ஒருத்தி பேர் ஹனிவாவா அப்படின்னு கேட்க இவன் ஆமான்னு சொல்றான். இதை கேட்ட ரெண்டுக்கு தலையே சுத்திடுது. நம்ம ஹனிவா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளா, அவளையா நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கஃபூனும் டோடும் பென்சாக்கு வந்துடுறாங்க. இதான் பென்சாவா, என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு கஃபூன் கேக்குறான். எப்பயும் இப்படி இருக்காது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு டோட் போறான். போயிட்டு வந்து, நீ இதை எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு உங்க அம்மாக்கு கல்யாணம்னு சொல்றான். மாக்ரா அவ ரூம்ல கல்யாணத்துக்கு ரெடியாகி தனியா நின்னு பாபா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கஃபூன் உள்ள வந்து மாக்ராவை கட்டி பிடிச்சுக்கிறான். 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நான் உன்னை எங்கெல்லாம் தேட சொல்லியிருந்தேன் தெரியுமா, நல்ல வேலை நீ வந்துட்டேன்னு மாக்ரா சொல்றான். அதுக்கு கஃபூன், உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமாமே, எல்லாரும் போய் தானே சொல்றாங்க அப்படின்னு கேட்க மாக்ரா, இல்ல அவங்க சொல்றது உண்மைதான், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நான் அப்புறமா உன்கிட்ட தெளிவா சொல்றேன். ஹனிவாவும் பாபாவும் எங்க அப்படின்னு கேக்குறா. ஹனிவாவை கூப்பிட்டு வர அப்பா ட்ரிவான்டிஸ்க்கு போயிருக்காருன்னு சொல்றான். ட்ரிவான்டிஸ்கா, அங்க எதுக்கு போனாரு, ஜெல்லமராலுக்கு என்னாச்சு, நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள அங்க ஒருத்தி, ஹார்லன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. கஃபூன் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றான். இந்த கல்யாணம் வேணாம், அப்பாக்கு தெரிஞ்சோ ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்றான். பாபா புரிஞ்சுக்குவாரு, நான் இதை நம்ம குடும்பத்துக்காக தான் செய்யறேன், நான் உனக்கு அதே அம்மா தான், நீ எனக்கு அதே பையன் தான், நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த மாற்றமும் வராது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏது நான் உனக்கு தெளிவா சொல்றேன், இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கஃபூனுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அந்த பக்கம் பாபாவால சுத்தமா நடக்க முடியல, ஃபீவர் வேற இருக்கு. பாரிஸ் பக்கத்துல இருக்க ஊருக்கு போய் வைத்தியம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றா. அங்க டமாக்டிஜூன் வரலன்னு சொல்லிடுறான். ஏன்னா அந்த ஊர் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பான் போல, அதனால அங்க போனா அவனுக்கு ஆபத்து, சோ வரல அப்படின்னு சொல்லிடுறான். பாபா வந்துட்டு இங்கேயே எங்கேயாவது தங்கிரு, நாங்க வர வழியில உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்றாரு. இவங்க அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்க்கு வரப்போ அங்க யாரோ இருக்க மாதிரி தெரியுது. பாபா யார் அது அப்படின்னு கேக்குறாரு. முதல் நீங்க யாருன்னு சொல்லுங்க, எதுக்காக எங்க ஊருக்குள்ள வரீங்கன்னு கேக்குறாங்க. பாரிஸ் முன்னாடி போய் நின்னு, நான் தான் பாரிஸ், நீங்க பயப்படுற மாதிரி உங்க ஊருக்கு எங்களால எந்த ஆபத்தும் வராது, நாங்க தான் அல்கெனி கூட்டத்துல மிஞ்சி இருக்கிற ஆளுங்கன்னு சொல்றான். நீ இல்ல, நான் தான் அல்கெனியோட கடைசி ஆளுன்னு ஒரு குரல் சொல்லுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஷேடோ. ஜெர்லமரால் கிட்ட ஹனிவாவையும் கஃபூனையும் கூட்டிட்டு போறப்போ இவங்களுக்கு கால்ல அம்பு குத்திரும், அதனால இவங்களுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லி ஒரு ஊர்ல விட்டுட்டு போவாங்கல்ல, அந்த ஊருக்கு தான் இவங்க ஆக்சுவலா வந்திருக்காங்க. ஷேடோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாரிஸ் ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க.
ஷேடோ அவங்கள ஊருக்குள்ள கூட்டிட்டு போறா. பென்சால மாக்ரா ஃபுல்லாவே அப்படி பூவால ஆன ட்ரெஸ் போட்டிருக்கான். ஹார்லன் இலையால ஆன ட்ரெஸ் போட்டிருக்கான். இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா மக்கள் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. இத கஃபூன் பாக்குறான். குயின் ப்ரே பண்ணிட்டு உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் தானேன்னு கேட்டுட்டு 2 பேத்துக்கும் சாப்பிட பழம் மாதிரி ஒண்ணு குடுக்குறான். இதான் அவங்க முறைப்படி கல்யாணமா. இனி கடவுளோட ஆசீர்வாதத்தோட ஒன்னா இருக்கலாம்னு குயின் சொல்றா. 2 பேரும் இப்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்த கஃபூனால சுத்தமா தாங்க முடியல. அவ்வளவு கோவம் அவனுக்கு. மணமக்களுக்கு ஒவ்வொருத்தரா வரிசைய வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஹார்லனோட தம்பி வரான். கடைசியா எனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த கொடுமையெல்லாம் பார்க்க பிடிக்காம கோவத்துல கஃபூன் அரண்மனைக்கு ஓடி போறான். அப்போ அவனை தேடி குயின் வரா. அவன் பயந்து போய் யாருன்னு பாக்குறான். ஏய் பயப்படாத, நான் தான் உன்னோட பெரியம்மா. நீ இங்க பத்திரமா வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாளா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வா என் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா கஃபூன் வர மாட்டேங்கிறான். அதனால அவளே வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நீ பிறந்து இவ்ளோ பெரிய பையனாகி நிக்கிற, ஆனா கொடுமைய பாத்தியா? நான் இப்பதான் தடவை உன்னை பார்க்கவே செய்யறேன்னு சொல்றா. அதுக்கு கஃபூன் இவ்ளோ நாளா நீ என்ன கொல்லதானே தேடிட்டு இருந்த, இப்போ எதுக்கு இப்படி நடிக்கிறேன்னு கேக்குறான். நாங்க ஜெர்லமராலையும் அவன் குழந்தைங்களையும் கொல்லணும்னு தான் தேடிட்டு இருந்தோம். நீங்க மாகராக்கும் குழந்தைங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்ல போனா மாகராவை ஜெர்லமரால் கொன்னுட்டான்னு தான் நாங்க இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தோம். மாகரா முன்னாடியே அவ உயிரோட இருக்கிறத தெரியப்படுத்திருந்தா நான் அவளையும் உங்களையும் பாதுகாத்திருப்பேன்னு சொல்றா. அதுக்கு கஃபூன் இப்ப மட்டும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னும் இந்த பாயன் மக்கள் கண்ணு தெரியறவங்களை விச்சஸ்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு குயின் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்வையோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு மாறலையா? அதே மாதிரிதான் இந்த மக்களும். ஆனா என்ன மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு உன் நிலைமை புரியுது. இன்னைக்குதான் நீ இங்க வந்த. ஆனா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இன்னைக்குதான் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் வேற. இந்த இடத்துல என்ன மீறி உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன நீ நம்புறீல அப்படின்னு கேட்க கஃபூன் எனக்கு தெரியலன்னு சொல்றான். எல்லா நல்ல விஷயமும் ஆசையில இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஃபூனை கிஸ் பண்றா. கஃபூனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குயின் அவன் கிட்ட நான் உனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீ போய் அதுல ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த பக்கம் ட்ரிவான்டிஸ்ல ஈடோவாஸ் ட்ரையாங்கிள் கவுன்சில்ல ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருக்கான். அவன் பென்சாக்கு குயினோட ஆர்மி மொத்தமும் வந்துருச்சு, அங்க மாக்ரா மட்டும் இல்லாம அவளோட பசங்க ஹனிவா கஃபூன் 2 பேரும் இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த கவுன்சிலோட ஆளு அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற, பென்சா மக்களுக்கு பார்வையுள்ளவங்களை பிடிக்காது, அவங்களே அந்த 2 பேத்தையும் பிடிச்சு எரிச்சிருவாங்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் அவங்க கிட்ட பார்வையுள்ள முழுசா வளர்ந்த 2 பேர் இருக்காங்க, அது இல்லாம இங்க இருந்து டெமாக்டிஜூனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, எந்த இன்டென்ஷனுமே இல்லாம அவனை கூட்டிட்டு போயிருப்பாங்க, இப்போ அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அந்த கவுன்சில் மெம்பர் இங்க பார், எல்லாருக்குமே தெரியும் ட்ரிவான்டிஸ் மேல போர் தொடுத்து வரது சூசைட்க்கு சமம்னு, நமக்கே இங்க 1008 பிரச்சனை இருக்கு, போய் அதுக்கு என்ன பண்றதுன்னு பாருன்னு சொல்றான். ஈடோவாஸ் கவுன்சில் கிட்ட உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். நான் வேணா கவுன்சில்கிட்ட பேசி பென்சா கூட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றேன், அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, கவுன்சில்ல இத பத்தி பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போறான். இப்போ பாபா ஹனிவாலா ஷேடோவோட ஊருக்கு போறாங்க. அங்க வச்சு ஷேடோ பாபாக்கு வைத்தியம் பாக்குறா. அங்க இருக்கவங்க அவளுக்கு வைத்தியம் பார்க்க கத்து கொடுத்துருக்காங்க. அவ பாபாக்கு கஷாயம் மாதிரி ஒண்ணு குடிக்க கொடுக்குறா. அது அவன் உடம்புல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருமா. ஹனிவா ஷேடோ கிட்ட நீ எங்களாலதான் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிற, இருந்தாலும் நாங்க ஹெல்ப்னு கேட்டு வரப்போ உன் ஊர் மக்கள்கிட்ட பேசி எங்களை உள்ள விட்டு வைத்தியம் வேற பாத்துட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஷேடோ எது எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாம் அல்கெனி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறா. அந்த ஊர் தலைவர் இவங்க கிட்ட போன தடவை நீங்க எங்க ஊருக்கு வந்தப்போ நாங்க உங்களை உள்ள விடல, ஏன்னா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு விச் ஃபைண்டர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களை தேடிட்டு இங்க வந்துருவாங்க, உங்களால எங்க மக்களுக்கும் ஆபத்து, அதான் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கு பாரிஸ் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க எங்க ஷேடோவை உங்கள ஒரு ஆளா ஏத்துக்கிட்டீங்க, அவ காயத்தை சரி பண்ணீங்க, இன்னைக்கு அவ உயிரோட இருக்கிறதே உங்களாலதான், அதுவே நீங்க எங்களுக்கு பண்ண மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஊர் தலைவர் இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, குயின் இனிமேல் பார்வை இருக்கவங்கள விச்சஸா கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டா. இப்போ இந்த இடத்துல நீங்க ட்ரிவான்டிஸ்ல இருந்து தப்பிச்சு வந்ததை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்றான். இவன் இதை சொல்லிட்டு இருக்கப்போ டெமாக்டிஜூன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அத ஹனிவா பாத்துறான். பாபா கையில அவன் வந்துட்டான் அப்படின்னு வரைஞ்சு காமிக்கிறான். பாபா அவன் வாயை புத்தி தரத்தரன் வெளியே இழுத்துட்டு போய் நல்லா அடி அடி நடிக்கிறாரு. நான் உன்னை இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே விட்டுட்டு வந்தேன், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்னதை கேட்காம இங்க வந்திருப்ப அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் நான் இந்த மக்களுக்கு நிறைய கொடுமை பண்ணிருக்கேன், நிறைய பேரை கொண்டு போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு தான் இங்க வந்தேன்னு சொல்றான். நீ பண்ண கொடுமைக்கு எல்லாம் பெரிய தண்டனையே நீ பண்ண தப்புகளை நினைச்சு நினைச்சு வாழ்றதுதான் சொல்றாரு பாபா. இதெல்லாம் ஷேடோ ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல மாக்ரா அவ ரூம்க்கு வரா. அங்க யாரோ இருக்க மாதிரி தெரியுது. கஃபூன் தான் இருக்கான் போல நினைச்சிட்டு கஃபூன் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அங்க இருக்கிறது ஹார்லன். இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, சோ அவங்க ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. மாக்ரா ஹார்லன் கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறான். ஹார்லன் அவன் தம்பி கிட்ட கூட்டிட்டு போறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹார்லன் அவனை எழுப்புறான். என்ன இளவரசி நீயும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். ஹார்லன் அதுக்கு மாக்ராவோட பொண்ணு ஹனிவாவை ட்ரிவான்டிஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க, நீ தான் பார்டரை கிராஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்றான். மாக்ரா கிட்ட கஃபூன் ஹனிவாவை காப்பாத்த பாபா ட்ரிவான்டிஸ்க்கு போயிருக்காருன்னு சொல்லியிருப்பான். ஆனா பாபா ஆல்ரெடி ஹனிவாவை கூட்டிட்டு பென்சாக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அது கஃபூனுக்கும் மாக்ராக்கும் தெரியாதுல்ல, அதனால மாக்ரா தன்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பாபாக்கு பண்ணணும்னு ஹார்லனோட தம்பி கிட்ட ஹெல்ப் கேக்குறா. நான் பொதுவா ட்ரக்ஸை தான் கடத்துவேன், அப்படி பண்றப்போ ஆர்மில இருக்கவங்க பக்கம் எல்லாம் போகவே மாட்டோம், நீங்க என்னன்னா மொத்த ட்ரிவான்டிஸ் ஆர்மி பாதுகாப்புல இருக்க ஹனிவாவை தூக்கிட்டு வர சொல்றீங்க, நடக்கிற காரியமா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறான். எப்படி
எப்படியாவது ட்ரை பண்ணு, அங்க காவலுக்கு இருக்கவனுங்க எல்லாம் மனுஷங்க தானே, காசு கொடுத்தா தானா வலிக்கு வர போறானுங்க அப்படின்னு ஹார்லன் சொல்றான். அப்போ கொஞ்சம் நிறைய செலவாகுமே தம்பி சொல்ல, உனக்கா இல்ல அவங்களுக்கா, சரி அந்த செலவெல்லாம் பாத்துக்கலான்னு கூட வை, நீ ஹனிமாவை கண்டுபிடிச்சிட்டனா எப்படி அவளை ட்ரிவாண்டிஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவான்னு கேக்குறான். அதுக்கு அவன், இருக்கிறதுலே அதுதான் ஈஸியான விஷயம், இத்தனை வருஷமா நான் கடத்திட்டு வந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ட்ரிவாண்டிஸ்ல இருக்க ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தெருவும் எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க, இதை உங்க வெட்டிங் கிஃப்டா வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு காலையிலேயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாக்ரா, அதெல்லாம் முடியாது, இப்போவே கிளம்புன்னு தூக்க கலக்கத்துல இருக்கவங்க தூக்கி விட்டு போமோதோ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. பாபாவும் டமாக்டிஜூனும் பேசிக்கிட்டே ஷேடோ ஒளிஞ்சிருன்னு கேட்டிருப்பால, இப்போ அவ டமாக்டிஜூனை கொல்ல அவன் இருக்க இடத்தை தேடி வரா. இவன் தான் மொத்த அல்கெனி கூட்டத்தையும் கொன்னான். அதுலதான் ஷேடோவோட ஃபேமிலியும் இருந்திருக்கு. அதுக்கு பழிவாங்க தான் இவனை கொல்ல வரா. அதை பார்த்த பாரிஸ் அவளை தடுத்து நிறுத்துறா. உன்னால எப்படி இந்த கொலகாரனை இங்க கூட்டிட்டு வர முடிஞ்சது, அவன் சுவாசிக்கிற அதே காத்தை நீங்க எப்படி சுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பாரிஸ், இல்ல இப்போ நீ இவனை கொல்லக்கூடாது, இவனால நடக்க வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, இவன் தான் மாக்ரா கிட்ட எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு பாரிஸ் சொல்றா. ஷேடோ அதுக்கு, நீ ஒரு துரோகி, உன்னோட மக்களை அழைச்சவனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு கத்துறா. அதுக்கு பாரிஸ், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்னெல்லாம் நம்ம மக்களுக்கு பண்ணான்றதும் எனக்கு தெரியும், என்ன புரிஞ்சுக்கோ, என்ன நம்பு அப்படின்னு சொல்றா. விடியறதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க, அது வர மட்டும்தான் நான் டமாக்டிஜூன் இங்க இருக்க விஷயத்த சொல்லாம இருப்பேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன், அப்புறம் என் ஊர் மக்கள் அவனை அடிச்சே கொண்டுருவாங்க, என்னால இவ்வளவுதான் உங்களுக்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ மாக்ரா கஃபூனை தேடி அவன் ரூம்க்கு வரா. நான் உன்னை என்னோட ரூம்ல தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்கு இங்க வந்து இருக்க, இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை எவ்வளவு காயப்படுத்திருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் கண்டிப்பா உனக்கு இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்காக நீ இப்ப நான் சொல்றதை கேட்காம இன்னொரு ரூம்ல வந்து இருக்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, இந்த இடத்துல நான் சொல்றதை கேட்டு இருக்கிறது தான் உனக்கு சேஃப், என்னோட அக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அதுக்கு கஃபூன், கவலைப்படாதீங்கம்மா, நான் அவங்கள மீட் பண்ணிட்டேன், உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களே என்கிட்ட வந்து பேசினாங்கன்னு சொல்றான். அதுக்கு மாக்ரா, அவ நல்லா பேசியே ஆள மயக்கிடுவா, அவளை நம்பாதன்னு சொல்றா. அதுக்கு கஃபூன், அவங்கள பார்த்தா எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே, நீங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள பத்தி பொய் சொல்லிருக்கீங்க, அவங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க தான் இன்னைக்கு நம்ம மொத்த ஃபேமிலியும் ஏமாத்திருக்கீங்க, நாங்க பிறந்தப்பவே விச் ஃபைண்டர்ஸ் கிட்ட நீங்க தான் இளவரசின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம அல்கெனி கூட்டத்துல இருந்த எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க, நீங்க மறைச்ச ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளவு பேரோட உயிர் போயிருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கா. என்னோட அக்கா உங்களை ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டா, அவளுக்கு பார்வையுள்ள குழந்தைங்க பிறந்தா மட்டும்தான் அவ ஏத்துக்குவா, மத்த யாரோட குழந்தைங்களா இருந்தாலும் அவங்கள எரிச்சு கொண்டுருவான்னு சொல்றா. நீங்க என்ன சொல்ல வரீங்க, எங்களை போய் சொல்லி காப்பாத்திருக்கீங்களா, எங்களுக்கு பார்வை இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு புக்ஸ படிக்க தெரியும்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்போயில இருந்து நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். உங்க உலகம் எனக்கு பழக்கமே இல்லாதது, அதனால எங்க நீங்க என்னை விட்டுட்டு போயிருவீங்களோங்கிற பயத்துலதான் நான் அப்படி பண்ணிட்டேன், அதனாலதான் உங்களை கண்ணு தெரியாத பிள்ளைங்க மாதிரியே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். அதுக்கு கஃபூன், இப்பவும் நீங்க சொன்ன பொய்னாலையும் உங்க கல்யாணத்தினாலையும் நம்ம பிரிஞ்சுதானே இருக்கோம் அப்படின்னு சொல்றான். மாக்ராவால இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. திரும்ப கஃபூன், ஹனிமா விஷயத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்க, மாக்ரா, ஹார்லன் ஆல்ரெடி அவங்கள கூட்டிட்டு வர ஆள் அனுப்பிட்டாருன்னு சொல்றா. ஓ, உங்க புது ஹஸ்பண்ட் பழைய ஹஸ்பண்ட தேடுற வேலையை நல்லா பாப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். மாக்ரா சோகத்துல உட்காந்துருக்கா. அந்த பக்கம் டமாக்டிஜூனும் பாரிஸும் தனியா உட்காந்துருக்காங்க. அப்போ டமாக்டிஜூன், நீ என்கிட்ட இதுவரை நீ எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு கேட்டீல, எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா குயின் என்ன கத்தியால குத்திட்டு அப்படியே விட்டுட்டு வந்தப்போ எனக்கு நான் கொன்ன அத்தனை பேரோட அழுகையும் கேட்டுச்சு, அவங்க முகமெல்லாம் எனக்கு விஷன் மாதிரி வந்துச்சு, அந்த அலறல் சத்தத்துல என்னோட ஒய்ஃப் குழந்தைங்களோட சத்தம் மட்டும் எனக்கு கேட்கவே இல்லை, ஏன்னா குயின் மொத்த கேன்சுவாவையும் அழிச்சப்போ நாங்க இல்ல, அவங்களோட கடைசி அழுகுறல் கூட என்னால கேட்க முடியாம போயிருச்சு, குயின் கேன்சுவால என்னோட வீரர்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் கொன்னுட்டு இருந்தப்போ நான் அவளுக்காக பல பேரை கொன்னுட்டு இருந்தேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட பாரிஸ் அழுகுறா. நீ இவ்வளவு நாளா இருட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருந்த, இனிமேலாவது வெளிச்சத்துக்காக சண்டை போடுன்னு சொல்றா. அதுக்கு டமாக்டிஜூன், ஷேடோ என்ன கொல்ல வந்தப்பவே நீ அவளை கொல்ல விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். ஷேடோ இவனை கொல்ல வந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் தூங்காம இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான். பாரிஸ், கவலைப்படாத, நீ சாகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த பக்கம் பாபா பென்சாக்கு போக ரெடி ஆகிடுறாரு. எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. இப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சா பென்சால தான் போய் உட்காரணும், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஹனிவா பாபா கிட்ட வந்து, உங்களுக்கு பார்வை இல்ல, எனக்கு பார்வை இருக்குங்கிறதே நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கேப்பை கொண்டு வந்துருச்சு, ஜெர்லமரால் கூட இருந்தப்பவும் ட்ரிவாண்டிஸ்ல இருந்தப்பவும் நம்மளை காப்பாத்த யாருமே இல்ல நினைச்சப்போலாம் எனக்காக நீங்க வந்து நின்னீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு பாபா, நான் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம ஃபேமிலியை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சா 2 நாள்ல பென்சாக்கு போயிருவாங்களாம். பென்சா எப்படி இருக்கும், அங்க மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, இப்போ அங்க இளவரசியா இருக்க மாக்ரா எப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் பேசிட்டே போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மாங்க்ராக்கு நடந்த கல்யாணத்துல கஃபூனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவன் இப்போ மாங்க்ராக்கு சப்போர்ட் பண்ணாம குயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாங்க்ராவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால என்னென்ன விளைவுகள் வரப்போகுது, குயின் கஃபூனை தன்வசம் இழுக்க ஆரம்பிச்சிட்டா. கஃபூன் கம்ப்ளீட்டா மாக்ராவை வெறுத்து குயின் கூட சேர்ந்துருவானா. ஹார்லனோட தம்பிய ஹனிவாவை கூட்டிட்டு வர சொல்லி ட்ரிவாண்டிஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா அங்க ஹனிவா இல்லங்கிறது அவனுக்கு தெரியாது. காரணமே இல்லாம ட்ரிவாண்டிஸ்குள்ள போன ஹார்லனோட தம்பிக்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பா அடுத்த எபிசோட் பாருங்க. தேங்க்யூ.